வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது இந்த சிச்சுவேஷனுக்கு ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இது செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொரோனா சூப் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்லாம் மஞ்சள், மிளகு, சீரகம், பூண்டு 5 பல், ஒரு துண்டு இஞ்சிங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இவ்வளோ நாங்கள் ஒரு பெரிய கிளாஸில் எடுத்துருக்கோம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸ் எடுத்து இந்த மெஷர்மெண்ட் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இஞ்சியும் பூண்டும் நம்ம நசுக்கி வச்சுக்கலாம். சீரக மிளகு இப்படி பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ருனால் நீங்கள் மிக்சியில் போட்டு ஃபுல்லாக ஃபைன் பவுட்ராக வேணாம். இப்போ தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம சீரக மிளகு பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேஸ்ட்டுக்கு. இப்போ நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். தட்டு போட்டு மூடிட்டு இன்னும் 2 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம லைட்டாக மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ மஞ்சள் சேர்த்துருக்கோன்னு. போதும், மஞ்சள் அதிகமாக தான் குடிக்க முடியாதுங்க. ஆனால் ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஒரு ஆன்டிபயாட்டிக் மாதிரி நமக்கு இது. அவ்வளோதாங்க, கொதிச்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது டெய்லி 2 கூட குடிக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.